ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மற்ற கிரகங்களுடைய பயிற்சி மாதிரி கிடையாது இது. இதை ராகு இது எந்த கிரகத்தோட சேருதோ அதனுடைய பலன் தான் வெளிப்படுத்தும் அப்படிங்கிறது. ஏன்னா சாயா கிரகங்கள்ங்கிறது அதனால தான் நிழல் கிரகங்கள் அப்படிங்கிறோம். அதுக்கு எந்த கிரகத்தோட இருக்கோ அந்த கிரகத்தினுடைய பலனை பிடுங்கி தானே செய்வார் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் தான் அதில் ராகு அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது. அந்த வகையில் ராகுவோடையும் கேதுவோடையும் எந்தெந்த கிரகங்கள் சேர்ந்தால் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத வரிசையாக பார்த்துக்கிட்டே வர்றோம். அதில் சூரியனோட சேர்ந்தால் என்ன செய்யும், சந்திரனோட ராகு, அதாவது பிறந்த நேரத்தில் இப்போ ராகுவோ கேதுவோ வரக்கூடிய வீட்டில் பிறந்த ஜாதகத்தில் சூரியன் இருந்தால் என்ன செய்யும், சந்திரன் இருந்தால் என்ன செய்யும், செவ்வாய் இருந்தால் என்ன செய்யும்னு பார்த்துக்கிட்டு வர்றோம். அதில் இந்த பதிவில் புதன் இருந்தால் என்ன பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, இந்த புதன் இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முதல்ல இப்போ ராகு எங்கே போகிறாரு, புதனுடைய வீட்டுக்குள்ளே போகிறாரு. கேது எங்கே போகிறாரு, குருவனுடைய வீட்டுக்குள்ளே போகிறாரு. எங்கே, தனுசுக்கு போகிறாரு. ராகு மிதுனத்துக்கு போகிறாரு. மிதுனத்தில் புதனுடைய வீடு. சரி, இப்போ அந்த இடத்துல புதன் ஆட்சியாக இருக்காருன்னு வச்சுக்கிறோம். என்ன லக்னமாக இருங்க, என்ன ராசியாக இருங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. உங்கள் ஜாதகத்தில் புதன் மிதுனத்தில் இருக்கார், ஆட்சியாக இருக்கார் அப்படின்னு வச்சுக்கிட்டா, இந்த புதன் மிதுனத்தில் இருக்கிறதுங்கிறது இப்போ கோச்சார ராகு அதோட போய் சேரப்போகுது. அப்போ புதன் மேலே ராகு போகிறதுங்கிறது ரொம்ப ஒரு வலுவானது ஒரு அம்சம். எப்படின்னா, உள்ளதுலேயே ரொம்ப பவர் கம்மியான கிரகங்கிறது புதன், உள்ளதுலேயே மோஸ்ட் பவர்ஃபுல்லான பிளானட் அப்படிங்கிறது ராகு. பாம்பு கிரகம் ரெண்டுமே அப்படி தான். அப்போ இது ரொம்ப பவர்ஃபுல், இது ரொம்ப பவர்லெஸ். அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டும் அந்த சிஇஓவும் ஒன்றா போன மாதிரியான ஒரு அமைப்பு. சரி, இப்போ இது என்ன மாதிரியான எஃபெக்டை கொடுக்கும்? ராகு எங்கே போதோ அதனுடைய கூட அந்த இடத்துல இருக்கக்கூடிய பலனை பிடுங்கி தானே செய்வார்னு ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா. முதல் முயற்சி என்னென்னா, இந்த ராகு காலபுருஷனுக்கு 3வது பாவத்தில் போய் உட்கார்றாரு இல்லையா. அப்போது புதனோட சேர்றதுனால படிப்பு, ஏன்னா புதன் வித்தைன்னு சொல்லுவாங்க. அப்போ கல்வியை குறிக்கக்கூடிய கிரகம் புதன். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வெளிநாடு போய் நான் படிக்கணும், நான் அந்த யூனிவர்சிட்டியில் படிக்கணும், இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கணும், இன்ன படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி ஸ்கூலில் படிச்சுட்டு இருப்பாங்க, அல்லது யூஜி பண்ணிகிட்டு இருப்பாங்க. இங்கே இப்போது அப்படி இருக்கிறவங்களுக்கு புதன் மிதுனத்தில் ஆட்சியாக இருந்ததுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இடம் கிடைக்கும், சீட்டு கிடைக்கும், விசா கிடைக்கும், அப்புறம் என் பேரண்ட்ஸ் டிக்கெட் எடுத்து கொடுத்துருவாங்கல்ல, எல்லாம் கிடைக்கும். ஆனால் அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு. அதாவது எப்படின்னா, நீங்கள் எய்ம் பண்ண மாதிரி போகாமல், நீங்கள் எய்ம் பண்ண கோர்ஸ் வேணும்னா வேறு ஒரு காலேஜாக அல்லது யூனிவர்சிட்டியாக இருக்கணும், அல்லது நீங்கள் எய்ம் பண்ண யூனிவர்சிட்டியாக இருந்தால் வேறு ஒரு படிப்பை எடுத்துக்கிற மாதிரியான அமைப்பில் இருக்கணும். ஸோ எங்கனையாவது ஒரு பின் பாயிண்டில் காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரியான பாயிண்ட் வந்துடும். அப்போ கல்வி அப்படின்னு வரையில் எடுத்ததும் வித்தை தான். அப்போ வித்தை அப்படின்னு வரையில் அந்த இடத்துல இடிக்கும். எங்கள் வித்தை சொல்கிற இடத்துல கண்டினியூ பண்ண வச்சிரும், அதுக்காக வெளியில் போக வைக்கும். நிறைய பிள்ளைங்க வீட்டிலேருந்து ஹாஸ்டல் போவாங்க. இப்போ அதாவது உண்டி உறையுள் பள்ளியோடன்னு சொல்கிறாங்கல்ல, அங்கேயே தங்கி படிக்கிறதுக்குமான அந்த மாதிரியான இடத்த நோக்கி போவாங்க. ஸ்கூல் படிப்புலேயே இருந்தாலுமே வெளிநாட்டு படிப்பை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக வெளிநாட்டு படிப்புக்கு போகிறதுக்கான அமைப்பெல்லாம் கிடச்சி போயிடும். ஆனால் அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டோடு கிடைக்கும். அப்போ ஒரு காம்ப்ரமைஸ் ஆகி அப்புறம் போகிற மாதிரியான ஒரு அம்சத்தில் கிடைக்கும். அப்படின்ற மாதிரியான அம்சந்தே அந்த புதன் மிதுனத்தில் இருந்து இப்போ ராகு உள்ளே வந்தான். இது மட்டும் இல்லை, இந்த புதன் மாமனை குறிக்கக்கூடிய கிரகம், அதே மாதிரி நண்பர்களை குறிக்கக்கூடியது. இந்த மாமன் வகையில் வருத்தம் வர்றதுக்கும் சங்கடம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் மாமன் மச்சினங்கிட்ட வரவு செலவு வச்சுருக்கிறது, நண்பர்கள்ட்ட வரவு செலவு வைக்கிறதுங்கிறது கூடுமான வரைக்கும் வாக்கு நாணயத்தை காப்பாற்றி கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த டைமில் மட்டும். இது மட்டும் இல்லாமல், அப்போ மாமன்னா மாமனாரையும் சேர்த்து தானே சொல்லணும். ஒரு சிலர் லவ் மேரேஜ் இன்னும் எங்களை சேர்க்க மாட்டாங்கப்பா, கிட்ட போனால் வெரைட்டி அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க இல்லையா. அவங்களுக்கு இன்னும் வெரைட்டி தான் அடிப்பாங்க, இன்னொரு 1.5 வருஷத்துக்கு வெரைட்டி அடிப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு தான் இருக்குது. அதே மாதிரி புதன் அஃபிஷியலான ஒரு கிரகம். அதாவது டாக்குமெண்ட்டெல்லாம் புதனை தான் குறிக்கும். என்ன டாக்குமெண்ட்டு, அது என்ன டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு காருடைய டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், அல்லது ஒரு வீட்டுடைய டாக்குமெண்ட்டாக இருக்கலாம். என்ன டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் அந்த புதன் எதை குறிப்பார், அந்த டாக்குமெண்ட்டை குறிப்பார். அப்போ இப்போ அந்த டாக்குமெண்ட் மேலே ராகு போயிட்டுருக்கார். அதில் குற்றம் குறைகள் கண்டுபிடிக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்குது. சர்வே நம்பரை மாற்றி போட்டாங்க,
அல்லது அங்கே பதிஞ்ச லைசன்ஸை வந்து சேர்க்காம விட்டுட்டாங்க, இங்கே பதிஞ்சதை வந்து காணோம், இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் வந்து டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒரு சிக்கல்கள் உருவாக்குறதுக்கு வாய்ப்புண்டு. அதனால் இந்த பீரியடில் நீங்கள் சொந்தமாக சொத்து பத்துன்னு ஏதாவது வாங்குனீங்கன்னா நீங்கள் வாங்கக்கூடிய சொத்துக்கள் நிச்சயமாக வந்து இதாக இருக்கணும். எது அடுத்தவங்க பேரில் எதுலையா ஒன்றில் சேர்த்து வச்சு வாங்கணும். அண்ணன் தம்பி பேராக இருக்கட்டும், அப்பா அம்மா பேராக இருக்கட்டும், மனைவி பேராக இருக்கட்டும், சிலர் மச்சனன் பேர்லேயும் வாங்குவாங்க. அப்படி ஏதாவது ஒரு வகையில் வந்து இன்னொருத்தர் கூட வந்தால் தான் சரியாக வரும். நீங்களாக போய் அப்படியே நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் யாராவது ஒருத்தரை வச்சு ப்ராப்பராக அந்த டாக்குமெண்ட் எல்லாம் பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போகிறது தான் சரியாக வரும். இல்லாட்டி புதன் மேலே ராகு போயிட்டுருக்கல நீங்கள் சொத்து பத்துன்னு ஏதாவது போய் வாங்குறதுக்கான அமைப்புன்னு போனீங்கன்னா எங்கேனையாவது ஒரு பக்கம் டாக்குமெண்ட்டில் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அப்படி மிஸ் ஆகலைங்கிற பட்சத்தில் அந்த இது போடுவோம்ல, பவுண்ட்ரியெல்லாம் போடுவோம்ல நம்ம இடத்துக்கு, அந்த பவுண்ட்ரி போடல பின்னால் இருக்கேன் முன்னால் இருக்கேன் பிரச்சனை பண்ணுறதுக்கான வாய்ப்போ, அல்லது நீங்கள் வந்து வீடு கட்டி கொடுக்கட்டும்னு ஹவுசிங் ப்ரொமோட்டர்ஸ்கிட்ட பணம் கொடுக்குறீங்கன்னா அவருக்கு முடிக்கிறது டைம் வந்து சொன்ன டயத்தில் முடிக்காமல் டிலே ஆகிறதுங்கிறது சகஜம். ரொம்ப டிலே ஆகிறதுங்கிற மாதிரியான பாயிண்ட்டுக்குள்ளே வருவார் அப்படின்ற மாதிரியான அமைப்பெல்லாம் கூட இதில் சொல்லலாம். சொத்து பத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம 1க்கு 2 முறை சூதானமாக பார்த்து வாங்கிக்கிறலாம், கேட்டு வாங்கிக்கிறலாம்ன்ற மாதிரியான அமைப்பில் வாங்கிக்கிடுவோம். அதே இது வந்து இதுக்கு அடுத்த ஸ்டெப் அப்படின்னு எடுத்துட்டா ஜாப் அப்படின்னு போகிறப்ப, வேலை பார்க்குறதுன்னு போகிறப்ப நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து பிடிக்காத ஒரு இடத்துல உட்கார வைக்கிற மாதிரியோ அல்லது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு இடத்துல இருக்கிற மாதிரியோ அல்லது வித்தவுட் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனில் நீங்கள் ஜாபை கண்டினியூ பண்ணுற மாதிரியான அமைப்புலையோ அல்லது உங்கள் ஹார்ட் ஒர்க்குக்கு ஏற்ற ரெகக்னைசேஷன் இல்லாத ஒரு இடத்துலையோ நீங்கள் போய் உட்காந்து என்னமா பண்ணிகிட்ருப்பீங்கிற மாதிரியான அந்த ஒரு பாயிண்ட்டு புதன் வந்து மிதுனத்தில் இருந்தால் இப்போ அதன் மேலே ராகு வர்றதுங்கிறதுனால நடக்கும். அப்போது இது எல்லாத்துக்குமே நெகட்டிவாக அப்படின்னா நெகட்டிவ்லாம் ஒன்றும் கிடையாது, இன்னும் பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. ஏன்னா ஏற்கனவே பிரிண்டிங் மீடியாங்கிறது புதன் பத்திரிகை துறை, அந்த அவர் வீட்லேயே அவர் புதன் ஆட்சியாகி நிற்கிறாரு. எப்போ புதன் ஆட்சியாகி நிற்கிறாரோ அதுவே பெரிய யோகம்தான். உங்கள் ஜாதகத்தில் புதன் வந்து மிதுனத்தில் இருக்குன்னா ஆட்சியாக இருக்குன்னு அர்த்தம். துங்க புதனை ஆட்சி உச்சம் துய்ய கேந்திர கோணத்தில் தங்கிற்றிருக்க குருவெள்ளி சதுராய் கூடி நின்றிடினும் திங்கள் சனியும் குரு செவ்வாய் சிறப்பாய் கூடி நின்றிடினும் வங்கக் கடல் சூழ் புவி மீதில் வறுமே கணித வித்தை என்பார் அப்படின்றானே. அதனால் படிப்பெல்லாம் நல்லத்தையும் வரும். புதன் அந்த இடத்துல ஆட்சியாக இருக்கிறதே யோகம். அவர் கூட ராகு சம்மந்தப்படலை எப்படி இருக்கும் அப்படின்னா, எஸ்பெஷலி இந்த டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, செல்ஃபோன் ஆகட்டும், ஃபோன் ஆகட்டும், அல்லது இன்டர்நெட் ப்ரொவைடர் ஆகட்டும், இது அல்லது அது சம்மந்தப்பட்ட வேலைகளில் தொழில்நுட்பத்தில் இருக்கிறவங்களாகட்டும், இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பூமப் கிடைக்கும். வெளியிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ளே வர்றது பிஸ்னஸாக இருந்தால், வேலையாக இருந்ததுனாக்கும் வேலையில் ஒரு பிரமாதமான செட்டில்மெண்ட்டை நோக்கி போகிறதுங்கிறது, அல்லது ஃபினான்ஷியலாக அவங்க வந்து நல்லா செட்டில் ஆகிற மாதிரி ஒரு ரீசனபிளான சம்பளத்தை நோக்கி போகிறதுங்கிற மாதிரியான அமைப்பு. ஸோ இது மாதிரியான விஷயங்களில் வந்து இந்த கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுங்கிறது வந்து அந்த இடத்துல வேலையில் இருக்கவங்களுக்கு பிரமாதமான முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான அம்சம் சொல்லலாம். சரி, அப்போ அந்த டிபார்ட்மெண்ட் வளர்ச்சி அடையும்னு அர்த்தம். சரி, அப்போது இந்த பத்திரிகை துறை இருக்கு இல்லையா, புக்ஸு பேப்பர்லாம் போடுறாங்கல்ல, அது வந்து இன்னும் சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அது சம்மந்தப்பட்ட துறையில் வேலையில் இருக்கிறவங்களுக்கும் வேலையில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. அதில் வந்து ஒர்க்லோடு ஜாஸ்தியாகும், வருமானமும் கொடுக்கும், ஒர்க்லோடும் கொடுக்கும். சரி, புதன் வந்து வித்யாகாரகன்னு சொல்கிறான், கல்வி. அப்போ எஜுகேஷ்னல் டிபார்ட்மெண்ட்டில் ரெனோவேஷன் ஒர்க்கு நிறைய நடக்குங்கிற மாதிரியான அமைப்பு. அதே மாதிரி புது புது படிப்புகள் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறதுங்கிறது, நிறைய படிப்புகள் இன்ட்ரடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு. அதுவும் பேஸ்ட் ஆன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டட் டு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிங்கிற மாதிரியான லைனில் அந்த புது படிப்புகள்லாம் நிறையா உள்ளே வர்றதுக்கான அமைப்பு. அதுலேயும் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னாக்க நர்வஸ் சம்மந்தப்பட்ட வகையில் இன்வென்ஷன்லாம் நிறையா வர்றதுக்கான அமைப்பு. அப்புறம் அஸ்ட்ரோஃபிசிக்ஸ் நல்லா டெவலப் ஆகும். ஏன்னா வந்து ராகு புதன் காம்பினேஷனுங்கிறது அஸ்ட்ரோஃபிசிக்ஸ் நல்லா டெவலப் ஆகும்னு சொல்லலாம். சரி, இப்படியே ஓனா அப்புறம் சயின்ஸுக்குள்ளே போயிட்டோம்னா வம்பா போயிடும். இந்த வேலை பார்க்குறதுன்னு வரையில் உங்களுக்கு சுற்றியில் இருக்க அந்த கொலீக்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஒத்து போகிற விஷயங்கள் ஒத்து போகாது. அப்புறம் தான் நம்ம தான் பழமொழி வடிச்சிருக்கோம்ல, ஊருடன் வகைக்கின் வேருடன் கெடும்ன்றான்ல. அதனால் சத்தியாக நமக்கு பிடிக்கலைனாலும் ஜர்றான்ட்டு போயிடணும், அதோட அப்படியே ஆஃப் பண்ணிடலாமே தவிர. ஏன்னா இப்போ தான் டைம் சரியில்லை உங்களுக்கு, ஓடு மீன் ஓட உருமீன் வருமிடமும் வாடி இருக்குமாம் கொக்குன்றான். அப்போ அந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாகி வெளில வந்துடுறது நல்லது. இது ஜாபில் இருக்கவங்களுக்கு. இன்னும் அப்போ டெலிகம்யூனிகேஷன் சொல்லியிருக்கேன். இன்சூரன்ஸ் ஃபீல்டு நல்லா வேலை செய்யும் சார்.
அதில் ஏஜெண்ட்டாக இருக்கவங்க, ஒர்க் பண்ணுறவங்க, அது சம்மந்தப்பட்ட வேலைகளில் இருக்கவங்க, இன்சூரன்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, கமாடிட்டி மார்க்கெட்டு, ஷேர் மார்க்கெட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மெடிக்கல் சம்மந்தப்பட்டது, ஃபைனான்ஸ் ஷேர்ஸ் வந்து சுமாராத்தையும் போகும். அது மாதிரியான அமைப்போட அதுவும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நல்லா போகும். ஸோ இது மாதிரியான செட்டப்பில் வந்து இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட் அண்டு மார்க்கெட் டிபார்ட்மெண்ட் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அப்போ ஏன்னா புதன் வந்து வியாபாரம் பண்ணக்கூடிய வைசியன். அந்த புதனோட ராகு சேர்றப்ப ராகு எல்லாத்தையுமே பூமப் தான் பண்ணுவார். அப்போ புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு கடனை வாங்கி உள்ளே போட வைப்பார். ஸோ நீங்கள் கை நீட்டினா கடன் கொடுத்துருவாங்க. உங்களை கடனாளியாக்க ஊரே ரெடியாக இருப்பான். அதனால் நீங்கள் இன்னமும் கடனை வாங்கி உள்ளே ஓட்டு மாட்டிக்கிறாதீங்க. அது ரொம்ப நிதானமாக போகணுன்ற மாதிரியான அமைப்பு. இது சொந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு. சரி, அப்போ ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் இருக்காது. எப்போ கிடைக்கும்? ஆனால் ராகு கிளம்புனதும் கிடைக்கும். பொறுமையாக இருங்க. 1.5 வருஷத்தில் போயிடுவார். 18 மாதம் தானே. அப்போது அது வரைக்கும் என்ன பண்ணுறது? மாமியாவோட மருமக உட்காந்து ஒன்றா சினிமா பார்த்த மாதிரி இருக்கும். புருஷன் முண்டாட்டியும் போய் சினிமா பார்த்தாங்கன்னா அவங்க வாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டு பார்த்துக்கிருப்பாங்க. இங்கே அங்கேயும் சீரியஸாக இருப்பேன், இங்கே படு சீரியஸாக இருப்பாங்க படம் பார்க்குறதுங்கிற கண்டிஷனில் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த வகையில் அந்த பிடிக்காதவங்களோட வேலை பார்க்குறதுங்கிறது இந்த தோசைக்கல் மேலே உட்காந்துருந்த மாதிரியே இருக்குன்ற மாதிரியான அமைப்பில் அந்த வேலை. சரி, அது வந்து நம்ம மனசு ஏற்றுக்கிறது தான். நம்ம இதுவும் கடந்து போகும்னு உயரணும். அப்பத்தியும் சரியாக இருக்கும்ன்ற மாதிரியான அம்சம். அடுத்தது வந்து இந்த வெளிநாட்டுக்கு போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா? வேலைக்காகட்டும், படிக்கிறதுக்காகட்டும், ஏதோ ஒன்று. மொத்தத்தில் வெளிநாட்டுக்கு போகணுன்னு ட்ரை பண்ணுறவங்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒரு சிலர் வந்து சாஃப்ட்வேர் டிபார்ட்மெண்ட்டில் ஐடி செக்ஷனில் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து சிலர் வந்து சொந்தமாக தொழில் ஆரம்பிச்சிருப்பாங்க, சிலர் வந்து வேலையிலேயே இருந்துகிட்ருப்பாங்க, ஆரம்பிக்கலான்னு நினச்சிட்ருப்பாங்க. இது மாதிரியான அமைப்பில் இருக்கவங்களுக்கு புதன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார் ஆட்சியாக. அவர் மேலே ராகு வர்றார். இந்த டைமில் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு சரியாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அதுக்கேற்ற தசையும் புத்தியும் நடக்குதாங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்டுக்கு பண்ணால் ஒரு பூம் அப் கிடைக்குங்கிற மாதிரியான அமைப்பு. எஸ்பெஷலி இந்த கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரி அதில் தானே ஐடி வருது. ஸோ அந்த வகையில் வந்து இதெல்லாம் டெவலப் ஆகுங்கிற மாதிரியான அமைப்பு சொல்லலாம். அப்புறம் இந்த இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ப்ராப்ளம் இருக்குது இல்லைங்களா? அதாவது பெண்டிங்கில் வச்சுருக்காங்க, சிலர் பாஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. நான் பேப்பர் அனுப்பிச்சிட்டேன், என்னாச்சுன்னே தெரில, கிணத்துல கல் போட்ட மாதிரியே வச்சுருக்காங்க அப்படின்னுவாங்கல்ல, அதெல்லாம் இப்போ ரிலீஸ் ஆகி வெளியில் வர்றதுக்கான அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் புதன்னாலே ஸ்கின்னு. அப்போது அவரோட ராகு சேர்றப்ப இந்த ஸ்கின் டிசீசஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு இருக்கும், பெரிய தொல்லை எதுவும் இருக்காது, அப்படியே அமைதியாக இருக்கும். அப்புறம் திடீர்னு ஒரு நாளைக்கு டக்குன்னு கிளம்பும்ல, அது மாதிரி அந்த டக்குன்னு கிளம்புறதுக்கான டைம் இந்த ராகு பயிற்சி ஆகலையோ அல்லது ராகு இங்கேருந்து மறுபடியும் வெளியில் அடுத்த ராசிக்கு போகிறப்போ அந்த உள்ளே நுழையிறப்போ வெளியில் போகிறப்பையும் அப்படி ஒரு ஷேக் பண்ணி விட்டுட்டு போகும். இது வந்து அந்த ஸ்கின் டிசீசஸ் பேஸ்டாக இருக்கவங்களுக்கு. சரி, இல்லை அப்படின்னாக்கா அலர்ஜி சம்மந்தமான தொல்லை, அப்புறம் வந்து ஏதாவது மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா அதுக்கான சைடு எஃபெக்ட் கொடுக்கறதுங்கிற மாதிரியான தொல்லைகளை கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி தங்கச்சி கூட அல்லது அக்கா கூட வர்றது கூட ரேர், தங்கச்சியோட பிரச்சனை வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. குடும்பம் வரைக்கும் அக்காக்கிட்டையுமே வந்து அனுசரித்து போயிருங்க. அப்போது அவங்களோட வருத்தம், சங்கடம் இது மாதிரி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. இப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தில் ராகுவும் புதனும் ஒன்று சேர்ந்துருந்துச்சுன்னா அக்கா தங்கச்சி மேலே ரொம்ப பிரியமாக பாசமாக இருப்பீங்க. அப்புறம் கடைசியில் வந்து பெருசாக சண்டையெல்லாம் போட்டுக்கிடுவாங்கன்ற மாதிரியான பாயிண்ட் வந்துடும். இதில் அப்படி இல்லை, கோச்சாரம் தானே சேருது. அதனால் 1.5 வருஷத்துக்கு வந்து கூட பிறந்தவங்களோட கொஞ்சம் அனுசரித்து போங்க. சகோதர சகோதரிகளோட அவங்களோட பிரச்சனைகள் ஆஃப் பண்ணுறதுக்கு அது ஒரு எளிமையான வழி. இது வந்து இந்த புதன் வந்து ராகுவோட சம்மந்தப்படுது. சரி, அதே புதன் கேதுவோட சம்மந்தப்படுறாரு, அதை அப்படியே ஜெராக்ஸை போட்டு இந்த பக்கம் போட்டிருங்க. ராகு புதன் வந்து பொருந்தா காமம், அதனால் பொருந்தா காமம்னே சொல்லலாம். ராகு புதன், ஆமாம். கேது புதன் வந்து பொருந்தா காதல். இது என்ன செய்யும் அப்படின்னம்னா குருட்டுத்தனமான காதல் அப்படின்வாங்கள்ல, காதலுக்கு கண் இல்லை அப்படிம்பாங்க. புதன் கேது காம்பினேஷன் உங்கள் ஜாதகத்தில் இருந்து இப்போ இந்த டைமில் வந்து தனுசில் புதன் இருந்து அது மேலே கேது போவதில்லை. இந்த டைமில் அந்த மாதிரியான செட்டப் இருந்துச்சுன்னா புது நண்பர்கள், லைஃப் பார்ட்னர்லாம் கிடைப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு வந்துடும். கல்யாணம் ஆகாமல் இருந்து லைஃப் பார்ட்னர் கிடச்சிட்டா பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு லைஃப் பார்ட்னர் சேஃப்டிக்கு வச்சுக்கிடுவோம்ன்ற மாதிரியான அமைப்பில் எல்லாம் போயிடப்படாதுல்ல. ஸோ நான் தப்பாக சொல்லலை. அதாவது மனசு வந்து அலைபாயிறதுக்கோ வைப்ரேட் ஆகிறதுக்கான அந்த ஒரு டைம் தான் இப்போ இந்த புதன் மேலே கேது போகிற டைம். அதே சமயத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு அதெல்லாம் பிரமாதமாக படிப்பாங்க. எப்படி படிப்பாங்கன்னா நல்ல மார்க் வரும்னு சொல்லிட்டு இருக்கிறதுல கொஞ்சம் குறைவாக மார்க் வரும்.
இதில் என்னத்தை படித்தேன் அதே சரியாக எழுதலை அந்த பரிச்சைம்பாங்க, அதில் நிறையா மார்க் வரும். அப்போ பெரிய குழப்பத்துக்கு ஆளாயிருவீங்கிற மாதிரியான அமைப்பில் படிப்பு மொத்தத்தில் படிப்பு சக்ஸஸ் ஆகும். அப்புறம் என்ன, எங்கிட்டு போனால் என்ன, எதில் மார்க் வந்தாத்தான் என்ன. அப்போது கேதுவோட குரு சேர்றது, கேதுவோட புதன் சேர்றது அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே கடன் வாங்கி வச்சுருந்தாங்கன்னா, அதுவும் பேங்கிங் அது மாதிரியான விஷயங்களில் கடன் வாங்கி வச்சுருந்தாங்கன்னா, அந்த கடன் பிரச்சனைக்கு வர்றதுக்கான அமைப்போ அல்லது ப்ரெஷர் கொடுக்கறதுக்கான அமைப்போ உண்டு. கமாடிட்டி மார்க்கெட், ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்களில் பணம் போட்டு வச்சுருந்தீங்கன்னா கூடுமான வரைக்கும் அதை எடுத்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் எதுலையாவது பண்ணி வைங்க, இல்லை வெளியே எடுத்துருங்க, அப்புறம் திருப்பியும் உள்ளே போட்டுக்கிறலாம். இப்போ மறுபடியும் போட்டே வச்சுருந்தோம்னாக்கு இந்த புதன் வந்து வியாபாரத்தை குறிக்கிறவர், கேது அதை பிடிச்சி ஒழட்டி விடுறவர். அப்போ நீங்கள் தப்பான முடிவுகள் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சு போயிடும். அது அங்கே கேஷ் வச்சுக்கிட்டு இருந்தால் தானே நமக்கு இங்கிட்டு பெறட்டவா அங்கிட்டு பெறட்டவான்னு வரும். பெட்டில் படுத்திருந்தா தானே இங்கிட்டு பெறலாமா அங்கிட்டு பெறலாம், எந்திரிச்சு நின்றுக்கிட்டோம்னா பெறல மாட்டோம்ல. ஸோ அந்த வகையில் வந்து கேது புதன் அப்படிங்கிற அந்த காம்பினேஷன் தனுசில் நிற்கிறதுங்கிறது, இன்னும் அதே இடத்துல வந்து சனியும் உட்கார்ந்துருக்கிறார், இப்போ கோச்சார சனி. ஸோ அந்த வகையில் வந்து கேது புதன் காம்பினேஷன் தனுசில் வர்றதுனால வியாபாரம் தொடர்பான வேலையில் இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்டென்ஷன்னு போகக்கூடாது. இருக்கிற வியாபாரத்தை அப்படியே தொடர்ந்து பண்ணிட்டு போகிறதுங்கிறது தான் புத்திசாலித்தனம் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட்டையும் இதில் சொல்லலாம். அப்போது கேதுவோட புதன் சேர்றதுங்கிறது வியாபாரம் தொழில் விஷயங்களில் ப்ளஸ் வந்து வேலை பார்க்குற இடங்களில் இதில் தான் கொஞ்சம் சிரமங்களை கொடுக்கறதுக்கான அமைப்பு இருக்குமே தவிர, பர்டிகுலராக ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லா வரும் அப்படிங்கிறத தெளிவாத்தையும் சொல்லியிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இன்னும் நம்ம தெளிவாக சொல்கிறேன்னு இழுத்துட்டு போயிட்டோம்னாக்கு 2-3 நாளைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்மள இருக்குது. நான் ஒரு அரை மணி நேரத்தில் முடிச்சிடலான்னு பார்க்குறேன், ஒன்றுமே அரை மணி நேரம் பேசிட்டு உட்காந்துருக்கேன். ஸோ அந்த வகையில் புதன் மேலே கேது போகிறது அப்படிங்கிறது, தனுசில் புதன் இருந்து அது மேலே கேது போகிறதுங்கிறது கடனாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பொருந்தா காதல், தீரா காமம் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரியான விஷயங்கள்ல இருந்தெல்லாம் கொஞ்சம் விலகி நிற்கிறதுங்கிறது நல்லது. அண்ட் தென் ராகு வந்து புதனோட சம்மந்தப்படுறதுங்கிறது வந்து ஒரு சில டிபார்ட்மெண்ட்டை தவிர பாக்கி இடங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுவும் வேலையில் வந்து வேலை பார்க்குற இடத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கத்தான் செய்யும், அனுசரித்து ஓட்டுங்க, ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுது. சரியா? இப்போ நம்ம வரிசையாக பார்த்துட்டே வரையில் இப்போ என்ன பார்த்துருக்கோம், புதன் பார்த்துருக்கோம். சரி, அடுத்து குரு வந்து மிதுனத்தில் இருந்தாலோ அல்லது தனுசில் இருந்தாலோ, தனுசில் குரு இருந்தால் ஆட்சி, அப்போ தனுசில் குரு இருந்தாலோ மிதுனத்தில் குரு இருந்தாலோ அது மேலே ராகு எது கிடக்கிறப்ப என்ன மாதிரியான பலன் செய்யும், அதை அடுத்ததில் பார்க்கலாம்.